அமெரிக்காவுடன் அன்வார் கையெழுத்திட்டிருக்கும் ART எனும் வர்த்தக ஒப்பந்தங்களால் அமெரிக்காவுக்கு $150 பில்லியன் லாபம் பெறும் என்றாலும் மலேசியாவுக்கு ஒன்றுமே இல்லை என்று முன்னாள் பிரதமர் மகாதிர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவால் மலேசியா மெல்ல மெல்ல சுரண்டப்படும் ஒரு பலியாடாக திகழும் என்று மகாதிர் கூறினார். அன்வார் கையெழுத்திட்டிருக்கும் ART ஒப்பந்தத்தில் மலேசிய விமான போக்குவரத்து தொடர்பான வர்த்தகமும் அடங்கும். அமெரிக்காவின் துணை நிறுவனமான போயிங்கிடமிருந்து 30 போயிங் விமானங்களை மலேசியா இறக்குமதி செய்யவும் அதன் எரிவாயுவை அமெரிக்காவிடமிருந்து பெறப்படும் என்றும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதை மகாதிர் சுட்டிக்காட்டினார். இப்படியான ஒரு ஒப்பந்தம் மலேசிய அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்றும் நாட்டின் இறையாண்மையை அன்வார் அடமானம் வைத்துவிட்டார் என்றும் அவர் முன்னமே கூறியதை சுட்டிக்காட்டினார். இப்போது அன்வார் அதை செய்துவிட்டார். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று மகாதிர் கேள்வி எழுப்பினார். அன்வார் இப்படி செய்ததால் நாம் சுதந்திரமான ஒரு நாடாக இனி இருக்க முடியாது. நாட்டின் சுதந்திரத்தை அடமானம் வைத்த அன்வார் பதவி விலகினால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வை எட்ட முடியும் என்று மகாதிர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.